ஹாய் கைஸ், இந்த சோடி ஸ்டிச் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு ரவுண்ட் ஷேப் ஒன்று போட்டுருக்கேன். இது வந்து பார்டர் டிசைனுக்கு, நெக் பார்டர் டிசைனுக்கு வந்து கொடுத்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல வந்து ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு அது ஃப்ரெட்டுக்கு கொண்டு வரும்போது ஒரு லாங் ஸ்டிச், அப்புறம் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட ரைட் சைடில் வந்து கொண்டு போய் அது லாக் ஸ்டிச் கொடுத்து அப்புறம் லெஃப்ட் ஸ்டிச் அப்படியே கீழே வரும்போது அப்படியே 1 by 1 வந்துகிட்டே இருக்கணும். இப்போ 4 டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது வந்து டிவைட் பண்ணிக்கிறேன். அந்த டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கு லாக் ஸ்டிச் வந்து கீழே பார்த்த மாதிரி கொடுத்துக்கிறேன். இதே மாதிரியே கொண்டு வந்துகிட்டே இருக்கேன். இப்போ அந்த கர்வ் பாயிண்டில் வந்து நிறைய பேர் எங்கிட்ட டவுட் கேட்டிங்க. அது என்ன பண்ணணும்னா, அந்த இடத்துல வந்து குட்டி குட்டியாக கொண்டு வரணும். அந்த லாங் ஸ்டிச்சை வந்து கொஞ்சம் அந்த இடத்துல கம்மி பண்ணிக்கணும். ரொம்ப இந்த லாங் செயினை கொண்டு போகாமல் கொஞ்சம் சின்ன சின்னதாக கொண்டு வந்துட்டு அப்புறம் அப்படியே வந்து அந்த கர்வ் பாயிண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வரும்போது அந்த இடத்துல வந்து லாங்காக கொடுக்கணும். இதே மாதிரி கொடுக்கணும். இப்போ அந்த கர்வ் பாயிண்ட் வரும்போது சின்னது பண்ணிட்டேன். அப்புறம் அந்த ஸ்ட்ரைட்டாக வரும்போது லாங்காக கொடுக்குறேன். ஸோ இப்படியே கொடுத்துட்டு வரணும். அதே மாதிரி எட்ஜில் வந்து நீட் ஃபினிஷிங் கிடைக்காது. அப்போ வந்து என்ன பண்ணணும்னா, ஒன்றுக்கு கீழே ஒன்று வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் இல்லையா, அந்த லாக் ஸ்டிச். அப்போ வந்து அந்த லாஸ்ட்டாக முடிக்கும் போது பக்கத்தில் நம்ம கொடுத்து அந்த இடத்த வந்து ரொம்ப திக்காக அந்த இடத்துல கொண்டு வந்து அங்கேயும் வந்து டிவைட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.